திருப்பரங்குன்றத்தில் அனைத்து சமூகத்தினரும் சகோதரர்களைப் போல வாழ்ந்து வருவதாகவும் அமைதியை சீர்குலைக்க அனுமதிக்க கூடாது என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்ற பூமி அமைதியா இருந்த பூமி. அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க. அதை தடுத்து நிப்பாட்டணும். இந்த ஒரு தடை உத்தரவு போட்டா தான் கொஞ்சம் முண்டி அடிச்சு கலவரம் பண்ண வர்றவங்க கொஞ்சம் அமைதியா தடுத்து உக்காந்துருவாங்க. அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க பாரம்பரியமா இங்க இருந்து ஆடு வெட்டியே போய் உணவு கொடு அவங்க மட்டும் சாப்பிட்றதில்ல, சுத்தி வட்டாரத்தில் எல்லா பேருமே உணவு சாப்பிட்றாங்க. அது தர்காங்கிறது பொதுவானது. பள்ளிவாயு செல்லுங்கிறது அவங்க இறைவன் வழிபாடு, அது தனி. தர்காங்கிறது இப்போ நாகூர் தர்கா, இப்போ கீழக்கரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லா பேருமே அங்கே இருப்பாங்க, தங்கியிருப்பாங்க. அங்கே கறி சாப்பிடுவாங்க, கோழி சாப்பிடுவாங்க, கொடுக்குற சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே புதுசாக நடைமுறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள் காலத்துலேருந்தே இப்போ இந்த மலைங்கிறது யாருக்கும் சொந்தங்கிறதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சிக்கந்தர் பாபாக்கா, முருகனுக்கா, இல்லை காசி விஸ்வநாதருக்கா, மலை மனிதர் எல்லாத்துக்குமே சொந்தமானது. இந்த ஊரில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கிறாங்க. இந்த ஊரினுடைய ஒற்றுமையை கெடுக்க பார்க்குறாங்க. அதனால சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. உள்ளூர்காரங்க எப்பவுமே மாமன் மாச்சம் போட தான் பழகிட்டு இருக்குது வரைக்கும். இப்போ வெளியூர்ல அரசியல் பண்றதுக்கு ரெண்டு கட்சி அவங்களே இந்த மாதிரி நடந்துருக்கே தவிர மற்ற உள்ளூர்காரங்க எப்பவுமே மாமன் மாச்சம் தான் இருக்கு. இவங்க தான் இந்த புதுசாக அந்த ஆடு வெட்டணும் மாடு வெட்டணும் சொல்லி பிரச்சனை கிளப்பி விட்டு அவங்க இது உண்டாக பார்த்தாங்க. அதனால அரசியல் தான் வரணும் கிடையாது